நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேச போகிற ஒரு டைட்டில், அது உங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்டாக, உங்க லைஃப்ல ஒரு பூஸ்ட் கொடுக்கத்தக்கதாக, இந்த வருடம் முழுவதும் உங்க வாழ்க்கையில ஒரு கான்பிடென்ட்டாக தேவன் பேசும்படியாக விரும்புகிறார். என்ன அதற்கு டைட்டில் ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறார்? The Lord who hears. செவி கொடுக்கிற கர்த்தர். அதுதான் இன்னைக்கு டாபிக். செவி கொடுக்கிற கர்த்தர், the Lord who hears. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த வசனத்தில் இருந்து தேவன் உங்களோடு பேச விரும்புகிறார். இந்த செய்திக்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 66:19 வசனத்தை வாசிங்க, கேட்கலாம். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். நல்ல கவனிங்க, ஆண்டவர் இந்த வசனத்தை உங்களோடு பேச விரும்புகிறார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலே வேதம் சொல்லுகிறது, செவி கொடுத்தார், சத்தத்தை கேட்டார். இது ரெண்டுமே ஏற்கனவே நடந்து முடிந்த காரியத்தை சொல்லுகிறது. இது பிரசன்ட் டென்ஸோ ஃபியூச்சர் டென்ஸோ இல்ல, பாஸ்ட் டென்ஸை குறிக்கிறது. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் இதற்கு முன்பாக சில வசனங்களை நாம் வாசித்தால் மட்டுமே இந்த வசனத்தினுடைய சாராம்சத்தை, வேல்யூவை நம்ம புரிந்து கொள்ள முடியும். எசன்ஸ். அதற்கு சில வசனங்களை நாம் முன்னாக வாசிக்க போகிறோம், பின்பாக நாம் இந்த வசனத்திற்கு வரலாம். யோபு தன்னுடைய புஸ்தகத்திலே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நான் வாசித்தேன். கர்த்தருடைய பிள்ளை, அந்த வசனத்தை உங்களுக்காக நாங்கள் வாசிக்க விரும்புகிறோம். வாசிங்க. யோபுவின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 27ஆம் வசனம். நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார், அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். பைபிள் அழகா சொல்லுது. யோபு இந்த இடத்துல அழகா எழுதியிருக்கிறாரு, நீங்க அவரை நோக்கி எப்பெல்லாம் விண்ணப்பம் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு அவர் செவி கொடுப்பார், அவர் உமக்கு செவி கொடுப்பார் என்று வேதத்துல அழகா போட்டிருக்கு. He will hear you. அப்படின்னா அர்த்தம், இது ஃபியூச்சர் டென்ஸ். நல்லா கவனிங்க. He will hear you. அப்ப ஆண்டவர் செவி கொடுக்கிற தேவன். அப்படி என்ற ஒரு கான்பிடென்ட்டா இந்த நாட்கள்ல, இந்த வருஷத்துல, இந்த முதல் மெசேஜ்ல நமக்குள்ளாக அதை புரிந்து கொள்ளும். முதலாவது நமக்கு ஒரு மனசுல, எண்ணத்துல, மைண்ட்ல ஒரு செட் வரணும். என்னன்னா, நான் என் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் அவர் எனக்கு செவி கொடுப்பார். விண்ணப்பம் பண்ணினால். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த வருடம் முழுவதும் நீங்க எதையெல்லாம் தேவனுடைய சமூகத்துல உங்களை தாழ்த்தி அவரை நீங்க விண்ணப்பம் பண்ண ஆரம்பிக்கும் போது நீங்க ஒன்றை தெளிவாய் புரிந்திருக்கணும். மை லார்ட் will hear me. Your Lord will hear you. அவர் உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பார் என்பதுதான் முக்கியமானது. இதை இன்னும் கூட நீங்க தெளிவாய் வாசிக்கலாம். எப்பொழுது அவர் செவி கொடுப்பார் என்பதையும் உங்களுக்கு சில வசனங்களை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அதே சங்கீத புஸ்தகத்தில் 145வது சங்கீதத்தில் 2 வசனங்களை தொடர்ச்சியாக வாசிக்க போறோம். முதலாவது 18வது வசனத்தை வாசிக்கலாம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். இந்த வசனம் ரொம்ப தெளிவாய் இருக்கு. தேவனை நோக்கி, கர்த்தரை நோக்கி, ஆண்டவரை நோக்கி அவர் சொல்றாரு, கூப்பிடுகிற யாவருக்கும். நல்லா கவனி. You may be different person. You may be different language. You may be different nations.
இதை குறித்து ஆண்டவர் கவலைப்படுறதில்லை. தமிழனா இருக்கலாம், எந்த லாங்குவேஜ் பேசுறவனா இருக்கலாம், இதை குறித்து ஆண்டவருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற யாவருக்கும், நம்பர் 1. இரண்டாவது சொல்றாரு, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். விண்ணப்பம் பண்ணுகிற யாவருக்கும், கூப்பிடுகிற யாவருக்கும். அதாவது அவரை கூப்பிடுகிற யாரா இருந்தாலும் அவரை உண்மையாய் நோக்கி கூப்பிடணும். இட் இஸ் நாட் த ஃபால்ஸ் காலிங். சும்மா பெயரளவுக்கு அடுத்தவர்கள் நம்மை பார்த்து சந்தோஷப்படணுன்றதுக்காக நீங்க விண்ணப்பம் பண்ணுனா தேவன் கேட்க மாட்டார். நம்ம மனசை உடைத்து ஊற்றி உண்மையாய் என் தேவன் எனக்கு செவி கொடுப்பார் என்று விசுவாசித்து நாம் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிட்டால் God will hear. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த வருடத்துல நீங்க உங்க மைண்ட் இப்படி செட் பண்ணிக்கணும். என்ன? நான் உண்மையாய் என் தேவனை நோக்கி கூப்பிட்டால் அவர் என் வாயிலிருந்து புறப்படுகிற சத்தத்துக்கு செவி கொடுப்பார். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். Bible says very clearly, he will fulfill the desire of those who fear him. He also will hear. நல்லா கவனிங்க, fear, hear. ஆண்டவர் சொல்றாரு, who fear him, God will hear him. அப்ப நீங்க அவருடைய கர்த்தருக்கு பயந்து அவர் விருப்பத்தின்படி செய்து அவரை கூப்பிட்டால் அவர் உண்மையாய் உங்களுக்கு செவி கொடுப்பார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர் ரட்சிக்கிறார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் இதுல நீங்க கொஞ்சம் தெளிவா இருக்கும். இந்த புதிய வருடத்தில் ஏன் உங்களுக்கு சொல்றேன், உங்க மனசுல ஒரு தைரியம், உங்களுடைய மனசுல ஒரு பலன், உங்களுடைய மனசுல ஒரு நிச்சயத்தன்மை உண்டாயிருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னும் கூட சில வசனங்களை வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 34வது அதிகாரம் 4வது வசனம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவருக்கு பயப்படுகிறவர்கள் கர்த்தருடைய மன விருப்பத்தை செய்து கர்த்தருடைய மன விருப்பத்தின்படி அவரை கூப்பிடும் போது அவர் செவி கொடுக்கிறார் என்று போன வசனங்களில் வாசித்தோம். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்தையும். இங்கே பாத்துங்க, போன பேசின வசனத்துக்கு ஒரு ஆன்சரை இந்த வசனத்துல பார்க்கும். அவருக்கு பயந்து அவருடைய மன விருப்பத்தை செய்து அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நமக்கு செவி கொடுத்தது. அது மட்டுமல்ல, அவர் தேவனுக்கு நம் பயந்ததினாலே உலக பயத்திற்கு நம்மை நீங்களாக்கி விடுகிறார். நல்ல கவனி. If you fear the Lord of the host will remove every fear of the world. நல்ல கவனி. உங்களிடத்தில் இருந்து அந்த பயத்தெல்லாம் நீங்களாக்கி விட்டார். Bible says our God will deliver you from all your fears. Not one, not two, all your fears. ஆண்டவர் சொல்லுகிற, ஏன்? நீங்க தேவனுக்கு பயந்ததினால, அவரை நோக்கி உண்மையாய் கூப்பிட்டதினால, அவருடைய சித்தத்தையும் மன விருப்பத்தை செய்ததினால அவர் உங்களுக்கு செவி கொடுக்க நேற்றும் இன்றும் என்றும் வல்லவராயிருக்கிறார். Not yesterday, not only yesterday, even today, not only today, even tomorrow, every day. கர்த்தர் is ready to hear.
தன் செவியை சாய்த்து உங்களுக்கு நேராய் திருப்பி வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள், இது ஆண்டவர் உங்களுக்கு உற்சாகப்படுத்தும்படியாக தான் இந்த டாபிக்கை இன்னைக்கு கொடுத்து உங்களோடு இந்த புதிய வருடத்தில் உங்களுக்கு ஆண்டவர் பேசிக்கொண்டு வருங்க. உங்களை என்கரேஜ் பண்ண விரும்புகிறார். நீங்க யூ ஹாவ் டு டெவலப் யுவர் செல்ஃப். கர்த்தருடைய பிள்ளை, until you will not develop yourself, you cannot do anything. நீ எதுவுமே செய்ய முடியாது. நீங்க முதல்ல நம்பணும், என் தேவன் எனக்கு செவி கொடுப்பார். அப்படி நம்பினாதான் அவர் செவி கொடுப்பார். கர்த்தருடைய பிள்ளை, you have to believe your Lord. கடந்த வருடம் 2021 போயிடுச்சு, இப்ப 2022 வந்திருக்கோம். நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகும், நம்முடைய எண்ணத்துல ஒரு மாற்றம் உண்டாகும், நம்முடைய திட்டத்துல ஒரு மாற்றம் உண்டாகும், நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகணும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகணும். இல்லைன்னா நோ யூஸ். கர்த்தருடைய பிள்ளை, யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 31வது வசனம். யோவான் 9:31. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தியுள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். பாருங்க, கர்த்தர் அழகா, ரொம்ப அழகா இருக்கு. Now we know that God does not hear sinners. ஆண்டவராகிய தேவன் பாவிகளுக்கு செவி கொடுக்கிறதில்லை என்று நாம் அறிந்திருக்கிறோம். ரொம்ப கிளாரிட்டியான வசனம். தேவன் இயேசு சொல்லி, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை. அப்படின்னா யாருக்கு செவி கொடுக்கிறார்? தேவ பக்தி உள்ளவனுக்கு, கர்த்தருக்கு சித்தமானதை செய்கிறவனுக்கு, கர்த்தருக்கு பரிசுத்தமாய் ஜீவிக்கிறவனுக்கு அவர் அவனுக்கு செவி கொடுப்பார். நல்லா கவனிங்க, எல்லாருக்கும் செவி கொடுக்க மாட்டார். குறிப்பா பைபிள் அண்டர்லைன் பச்சுங்க, God will not hear sinners. அழகா போட்டிருக்கு, God does not hear sinners. ஆண்டவர் பாவிகளுக்கு. அப்பன்னா என்ன அர்த்தம்? முதல்ல உங்களுக்குள்ள நீ பாவி இல்லைன்ற ஒரு கான்பிடன்ட் உருவாகும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபம் பண்றோம், அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தார். நல்லா இருக்கு ஜெபம், ஆனான்னு சொல்லல, டெய்லி ஜெபம் பண்ணுங்க. ஆனா அன்றன்றுள்ள பாவத்தை எங்களுக்கு மன்னியும் என்று எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? காலையிலிருந்து இந்த உலகத்துல இருக்கிறோம், பிசாசினுடைய ஆட்சி செய்கிற இந்த உலகத்துல வாழ்றோம். எங்க பார்த்தாலும் பாவங்கள் சூழ்ந்து இருக்கு, பாவத்தின் நடுவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பாவமும் சின்னர்ஸ் இருக்கு இந்த உலகத்துல, பிசாசின் உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது எவ்வளவோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம அஃபெக்ட் ஆகும், நம்மளை தாக்கும். அறிந்தும் அறியாமலும் தெரிந்து தெரியாமலும் எவ்வளவோ நம்ம தேவனுடைய அந்த வல்லமையை நாம் புரியாதவாறு ஜனங்களோடு ஒத்து போகிறோம். நைட்டுக்கு வந்த உடனே படுக்கிறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே நான் இன்னைக்கு தூங்க போறேன், ஐ அம் கோயிங் டு ஸ்லீப். காலையில் எழுந்திருப்பனோ தெரியல, ஒருவேளை இந்த ராத்திரியில் நீங்க வந்துட்டீங்கன்னா, இல்லை என் சேவன் போயிடுச்சுன்னா நான் பரலோகத்துக்குரியவனா நான் மாறணும் ஆண்டவரே. ஆகையினாலே அப்பா, நீங்க பாவிகளுக்கு செவி கொடுக்கறதில்லை என்று அறிகிறோம். ஆனா ஒருவேளை நான் இந்த உலகத்துல எனக்கு அறிந்து அறியாமலே எப்படியோ ஏதோ ஒரு குற்றங்கள் உமக்கு விரோதமாய் பாவம் உள்ள காரியத்தை நான் செய்திருந்தாலோ, இசைந்திருந்தாலோ, அடுத்தவருக்கு உடன் போயிருந்தாலோ, ஏதாவது நான் ஆமோதித்திருந்தாலோ, அமைதியாய் இருந்திருந்தாலோ, இந்த நாளில் நான் தூங்குறதுக்கு முன்னாடி என்னை பரிசுத்தப்படுத்துங்க. இயேசுவின் ரத்தத்தினால என்னை ஒரு முறை கழுவுங்க, நான் பரிசுத்தப்படுத்துங்க. நான் தூங்குறதுக்கு முன்னாடி பாவம் இல்லாத ஆத்துமாவாய் நான் தூங்கணும் அப்படின்னு யாராச்சும் ஜெபம் பண்றோமா? அப்பா பார்த்துங்க, அம்மா பார்த்துங்க, தங்கச்சியை பார்த்துங்க, தம்பியை பார்த்துங்க, பிள்ளைய பார்த்துங்க, சாப்பாடு கொடுங்க, பணத்தை கொடுங்க, வேலையை கொடுங்க, பொருளை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, வியாதியை எடுங்க, சுகத்தை கொடுங்க, மருந்தை கொடுங்க, என்னென்னமா பண்றான். படுக்கிறதுக்கு முன்னாடி நீ எதை பண்ணினாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, இதை கண்டிப்பா பண்ண. நான் பண்றேன், அதனால தான் சொல்றேன். ஐ ஆம் டூயிங் எவ்ரிடே, ஈவன் ஐ ஆம் எ பாஸ்டர். நான் சொல்றேன் டெய்லி, ஆண்டவரே தலைமையில கை வச்சு உங்களுடைய ரத்தத்தினால என்னை கழுவுங்க ஆண்டவர்.
என் உள்ளும் புறமும் ஆவி ஆத்துமா சேர்த்து எப்படியோ எனக்கு பாவம் செஞ்சிருப்பேன், மன்னிங்க ஆண்டவர் அப்படி சொல்லிட்டு அப்போ போகும்போது தான் எனக்கு சந்தோஷத்தோடு போக முடியும். இன்னைக்கு ராத்திரி இயேசு வந்தால் நான் பரலோகம் போவேன். வேதம் சொல்லுது, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில இதை தான் நான் இம்ப்ரெஸ் பண்ண உங்களுக்கு அதிகமா சொல்ல விரும்புகிறேன். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை. ஆனால் ஒரு மனிதன் தேவ பக்தியுள்ளவனாயிருந்து கர்த்தருக்கு பிரியமானதை செய்தால் அவர் அவனுக்கு செவி கொடுப்பார். நல்ல கவனி. அப்ப கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவன் நமக்கு செவி கொடுக்கிற வண்ணமாய் நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கும். அதுதான் இம்பார்ட்டன்ட். Our life should be changed according to the expectation of God. கர்த்தர் எதை நம்மள்ட்ட விரும்புகிறாரோ அதை செய்வதற்கு நீங்க ஆயத்தமா இருங்க. இல்லைன்னா நோ யூஸ். இந்த புதிய வருடம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்காது. இந்த நாளை நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா the whole 2022 உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள், யோவான் தன்னுடைய நிருபத்தில் இப்படி எழுதுகிறார். 1 யோவான் 5வது அதிகாரம் 14வது வசனம். நாம் எதையாயிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ரொம்ப அழகான வசனங்க, இதை நீங்க அடிக்கடி வாசிங்க. Now this is the confidence that we have in him. சொல்றாரு, if we ask anything according to the God's will, he hears us. அப்ப நமக்கு என்ன, இந்த வருடத்துல நாம் எதை கேட்டாலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்கணும். இன்னைக்கு இதுதான் நம்ம எதையோ கேட்கிறோம், ஆனா கொடுக்கலன்னு முறுமுறுக்கிறோம். we are murmuring against God. I am praying, நான் ஜெபம் பண்றேன் கொடுக்க மாட்டேன்டா, ஜெபம் பண்றேன் கொடுக்க மாட்டேன், அது கேட்டேன் கொடுக்க மாட்டேன், இது கேட்கற புள்ள கேட்டா கொடுக்கல, வேலை கேட்டா கொடுக்கல, சம்பளம் கேட்டா கொடுக்கல, வாழ்க்கையில் அது எல்லாத்தையும் நம்ம கேட்கிறோம். ஆண்டவர் கொடுக்கல. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? நீ கேட்டது ரைட் தான், ஆனா தேவனுடைய சித்தத்தின்படி கேட்டியா? இன்னைக்கு பெரிய பிரச்சனை தான். நம்ம முதல்ல தேவனுடைய சித்தம் என்ன என்பதை தெரியாதபடி கேட்கிறவர்களா இருக்கிறோம். ஒருவேளை நீங்க கேட்கலாம், என்ன சித்தம் பாஸ்டர்? இதுல இருக்குங்க சித்தம், இது போதுங்க. பைபிளை ஒழுங்கா படிச்சா சித்தம் தெளிவா தெரியுங்க. நமக்கு சித்தம் ஏற்கனவே கலங்கி கிடக்க. தமிழ்ல சித்தத்தை கலங்குச்சுன்னா பைத்தியக்காரன். நம்ம அப்படித்தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து அவர் எதை விரும்புகிறார் என்று அறிந்து அதன்படி நாம் கேட்டால் அவர் செவி கொடுக்கிறார் என்கிற காரியமே நமக்கு ஒரு தைரியத்தை, ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுத்துருங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாளில் ஆண்டவர் இதை தான் நமக்கு விரும்புகிறார். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நம்முடைய வாழ்க்கையில எதை கேட்டாலும் எதையாச்சும் கேளுங்க, பட் கர்த்தருடைய சித்தத்தை கேளு. கர்த்தருடைய சித்தத்தை அறிந்தவன் எதையாகிலும் இஷ்டப்படி கேட்க மாட்டான். கர்த்தர் என்ன அனுமதிக்கிறாரோ அதை தான் கேட்பேன். பாருங்க, நான் என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ இடத்துக்கு பிரசங்கம் பண்ண போறேன். எத்தனையோ நாடுகளுக்கு, more than 40 countries I am preaching. போய் ஜெபம் பண்ண உடனே நான் நைட்டே ஒயிட்டு உட்காந்து ஆண்டவர்கிட்ட முட்டி போட்டு வசனத்தெல்லாம் வாங்கி ஒரு நல்ல பெரிய புக்கில் எழுதிட்டு போய் பிரசங்கம் பண்ணுறதுக்கு போய் உட்கார்ந்த உடனே பாஸ்டர் கூப்பிடுவார், மைக்கை கொடுப்பாங்க. மைக்கை நான் திறந்து வசனத்தை வாசிக்கும் போது உள்ள ஆண்டவர் வந்து பேசுவார். அதை மூடி வச்சுட்டு நான் என்ன சொல்கிறேனோ அது செய். 1 தடவை இல்லைங்க, பல தடவைங்க நடந்திருக்குங்க வாழ்க்கையில். அப்ப அந்த சபையை பற்றி என்னை விட அதிகமாய் அறிந்தவர் தேவன். சபையின் மக்கள் ஒவ்வொரு தேவையும் அறிந்தவர் தேவன். அந்த சபைக்கு என்ன தேவை, அதன் மூலமாக அவர்கள் எப்படி கட்டப்பட வேண்டும் என்பதை அறிகிற தேவன்.
அப்ப அவருடைய சித்தம் என்ன என்பதை அவர் எனக்கு தெளிவுபடுத்தும் போது அந்த சத்தத்திற்கு நான் செவி கொடுத்தால் என்னுடைய சத்தத்திற்கு ஜனங்கள் செவி கொடுப்பாங்க. Until I will not hear the voice of the Lord, how people will going to hear me? No. அவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய். அப்ப ஆண்டவர் என்ன செய்வாரு? சொல்லுகிற வார்த்தை கேட்டு அவர் சொல்லுகிறதை நாம் ஜனங்களுக்கு கொடுக்கும் போது எல்லாமே மாற்றப்பட்டு இருக்கும். தேவனுடைய சித்தம் அந்த இடத்துல நிறைவேறும். கவனிங்க, இதே மாதிரி தான் ஒவ்வொரு இடத்திலும் பல காரியங்களை நான் அனுபவித்ததுனால அந்த அனுபவத்தின் காரணமாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு கான்பிடென்ட்டாக உங்களுக்கு நான் உறுதியாய் பேசிக்கொண்டு இருக்கிறேன். கர்த்தருடைய கர்த்தர் செவி கொடுக்கிற தேவன். இப்ப நம்ம சப்ஜெக்ட் குள்ள வர போறோம். என்ன சொல்றாரு? சங்கீதம் மறுபடியும் 66:19 இப்ப நம்ம சப்ஜெக்ட் குள்ள வர்றோம். செவி கொடுக்கிறார், செவி கொடுப்பார் என்ற தேவன் இப்பொழுது என்னன்னா நமக்கு செவி கொடுத்தார். முன்னாடி நமக்கு என்ன ஃபியூச்சர் டென்ஸ், இன்னைக்கு பாஸ்ட் டென்ஸ்ல வந்துரும். ஏற்கனவே ஆண்டவர் கொடுப்பார் அப்படின்ற அதோடு நிக்காம வசனம் சொல்லுது கொடுத்தார் என்று சொல்லுங்க. அப்படின்னா அர்த்தம், கொடுப்பார் என்ற நாம் தேவனிடத்தில் விண்ணப்பித்த பிறகு கொடுத்தார் என்று விசுவாசித்து அவருக்கு நன்றி செலுத்தும் போது எல்லாம் நம்ம வாழ்க்கையில ஆம் என்றும் ஆம் என்று நடக்கும். That means you have to believe. கொடுப்பார் என்று விசுவாசத்தில் ஜெபம் பண்ண நீங்க ஜெபம் பண்ண முடித்த பிறகு கொடுத்தார் என்று விசுவாசிக்கணும். அதுதான் இன்னைக்கு இம்பார்ட்டன்ட். ஆனால் அவரிடத்திலே விண்ணப்பத்தை இருதயத்தை உடைத்து ஊற்றி செலுத்தினால் பின்பாக அவள் மன திருப்தி அடைந்து தேவன் எனக்கு கொடுத்து விட்டார் என்று விசுவாசித்து அவள் முகத்தை கழுவி சாப்பிட்டு அவள் சந்தோஷமாய் இருந்தால் இனி அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. The confidence God என்ன கொடுத்தார், தேவன் செவி கொடுத்தார். அப்ப இன்னைக்கு அவளுக்கு கற்பம் தரிக்கவில்லை, சாமுவேலை அவர் பெற்றவில்லை. ஆனால் அதற்கு முன்பாகவே she knows, அவளுக்கு புரிஞ்சிருச்சு தேவன் செவி கொடுத்துட்டாரியா, செய்வா. இன்னைக்கு இதான் பிரச்சனை, நமக்கு அந்த கான்பிடன்ட் வரல. செவி கொடுப்பார் என்று ஒரு சமயத்துல ஒரு பக்கமா நம்ம இருக்கிறோம். ஆனா செபித்து முடித்த பிறகு செவி கொடுத்தார் என்ற காரியத்துக்கு நம்ம போறதில்லை. பல பேருடைய பிரச்சனையே இன்னைக்கு இதுதான். செவி கொடுத்தாருங்க, செவி கொடுப்பாருங்க, ஆனா செவி கொடுத்தாரா? அதுதான் பிரச்சனை. கர்த்தர் சொல்லுகிறார், நமக்குள்ள ஆண்டவரிடத்தில் கேட்டதை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே நாம் விசுவாசிக்கணும். தேவன் எனக்கு செவி கொடுத்தார், செய்து விட்டார். Then you will see the glory of God in your life. கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவராகிய தேவனுடைய வாழ்க்கையில எவ்வளவோ உதாரணம் சொல்ல முடியும். ஆண்டவராகிய தேவன் அங்கே லாசருவினுடைய கல்லறைக்கு வெளியே நின்றார். நின்று அவர் கல்லை புரட்டி போடுங்கள் என்று சொல்லி அவர் மரித்த ஒரு மனுஷனை, அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷனை, லாசருவை 3 நாள் 4 நாள் நாற்றம் இழுத்து அழுகி போன சரீரத்தை உடைய ஒரு மனுஷனை, டெட் ஸ்டிங்க், அவர் நாற்றம் எடுத்து அழுகி போன ஒரு மனுஷனை பார்த்து இவர் உரக்க சத்தமாய் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாரு? தேவன் என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார் என்று விசுவாசித்து அந்த கான்பிடன்ட்ல சொல்றாரு, லாசருவே வெளியே வா. எல்லாம் கவனிங்க, the word லாசருவே வெளியே வா, லாசரஸ் கம் அவுட் அப்படின்றார். அப்படின்னா அர்த்தம், அவருக்கு தெரியும் என் தேவன் என்னுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தார், என் பிதா என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தார் என்று அந்த ஒரு விசுவாசத்துல he calling, லாசருவே வெளியே வா. ஆனா லாசரு பொசிஷன் என்னங்க?
செத்துட்டான், டெட் பாடி. அவன் வந்து 3-4 நாள் ஆச்சு, அழுகி போச்சு சரீரம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவனை ஒரு தூங்கின மனிதனை போல இல்லது ஒரு உயிரோடு இருந்து அலைவா இருக்கிற மனிதனை போல பார்த்து, நம்ம வீட்டுல கூப்பிடுறது போல வெளியே வா என்று கூப்பிடுகிறார். சத்தமாய் கூப்பிட்டாரா, உரத்த சத்தமாய், லாசரஸ் கம் அவுட் என்று சத்தமாய் கூப்பிட்டிருக்கிறார். லவுட் வாய்ஸ். கர்த்தருடைய பிள்ளைகள், என்ன நடந்துச்சு? லாசர் வெளியே வந்தான். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்பது போல எல்லா விதத்திலும் மட்டுமல்ல, இந்த சமயத்தில், இந்த வருடத்தில் கூட நீங்க செபித்த பின்பு தேவன் செவி கொடுத்தார், நான் பெற்றுக்கொண்டேன் என்ற ஒரு விசுவாசம் உங்களுக்கு வேணுங்க. அதுதாங்க இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா ஒன்றும் நடக்காது, ஒன்றும் நடக்கவே நடக்காது. இயேசுவின் வாழ்க்கையில இதை தான் ஆண்டவர் பல இடத்துல செய்தார். எத்தனையோ காரியத்தை சொல்ல முடியும். 5 அப்பம் 2 மீனை அவர் கையில் எடுப்பதற்கு முன்பாகவே ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்தார். ஜனங்களை 50 பேராக புல்லின் மேல் அமர்ந்திருக்க கட்டளையிட்டார். என்ன அழகான வார்த்தைங்க. கையில எடுக்கவே இல்லை அப்பத்தையும் மீனையும், அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு பாருங்க. அப்படின்னா அர்த்தம், அவருக்கு தேவன் எனக்கு செவி கொடுத்தார் என்ற கான்பிடென்ட்ல, ஃபெய்த்ல அவர் சொல்லிட்டாரு. 5 அப்பா 2 மீன் இருக்கு, 5000 பேர் இருக்காங்க, ஃபேமிலி 20000 பேர் இருக்காங்க. அவர் சொல்லிட்டாரு, புல்லின் தரையில் 50 பேரை லைன் லைனா உட்கார வைட்டார். எல்லாரும் லைன் லைனா உட்கார்ந்துட்டாங்க. எல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார், எல்லாம் உட்கார்ந்தாச்சா? எல்லாம் உட்கார்ந்தாச்சு. இப்ப கொண்டாங்க அப்படின்னு. எத்தனை பேர் இருக்கீங்க? 12 அப்போஸ்தலர்கள். 12 கூட எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வந்தாச்சு. முன்னாடி வெறும் பெரிய பெரிய கூடை வச்சுட்டாங்க. கொண்டா அப்படின்னா 5 அப்பம் எடுத்து வானத்தை பார்க்கிற அண்ணாந்து பார்த்து, ஆண்டவரே உம்மை விசுவாசிக்கிற, எனக்கு நீர் செவி கொடுத்தீர். த கான்பிடென்ட்ல, ஃபெய்த்ல 2 பிச்சாரு. 5 அப்பம் இஸ் பிகேம் 10 துண்டுகளா மாறிடுச்சு. ஒன்னுலயா போட்டார் 10 கூடையில். இன்னும் 2 கூட, 2 மீனை எடுத்தாரு. ஆண்டவரை பார்த்தாரு, பிரைஸ் பண்ணாரு, 2 கூட போட்டாரு, எடுத்து கொடுன்னாரு. கர்த்தருடைய பிள்ளைகளை எடுக்க எடுக்க வந்து கொண்டிருந்தது. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தியாகி அந்த துணிக்கு மீந்த துணிக்கைகளை 12 கூடை நிறையத்தக்கதாய் 10 கூட அப்பத்தையும் 2 கூடை நிறையத்தக்கதை மீன்களையும் எடுத்தார்கள். காரணம் என்ன? செவி கொடுத்தார் என்ற நிச்சயம், செவி கொடுத்தார் என்ற கான்பிடென்ட். இயேசுவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிற நாமும் அதையே பின்பற்றலைன்னா என்னங்க நடக்கும்? இன்னைக்கு நமக்கு அப்படித்தாங்க, நமக்கு அப்படித்தான். நம்ம எப்பவுமே சந்தேக பிராணிங்க. சந்தேகப்படுகிறதே நம்முடைய வாழ்க்கையில மேஜர் இஷ்யூ ஆயிடுச்சு. சந்தேகப்பட்டா எதையுமே நீங்க ஆண்டவருக்கு பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், சந்தேகம் என்பது பெரிய ஒரு காரியம். கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். சங்கீதம் 139 4th வரை. என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். நல்லா கவனிங்க. அவர் சொல்றாரு, என் நாவில் சொல் பிறவாததற்கு. பாருங்க, there is not a word in my tongue. என்ன வாயில நாக்கில இன்னும் அந்த வார்த்தையே உருவாகல. அதற்கு முன்னே நான் என்ன பேச போகிறேன் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். கர்த்தாவே நீர் அறிந்திருக்கிறீர். அதே மாதிரிதான் இயேசுவின் வாழ்க்கையில அதான் நடந்துச்சு. அவர் வாயில சொல் பிரவாததற்கு முன்பே அவர் அதை அறிகிறார். பைபிள் சொல்லுது. நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 9வது அதிகாரத்தில் 47ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். இயேசு அவர்கள் இருதயத்தின் யோசனையை அறிந்து ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அதை தமதருகே நிறுத்தி,
ஆண்டவர் சொல்றாரு, இயேசு இருதயத்தின் யோசனையை அறிகிறார். அவங்க வாய் திறக்கல, பட் the Lord Jesus Christ to capable to read the heart. அவங்க the thought, மனசுக்குள்ள என்ன அந்த இருதயத்தில் நினைக்கிறத அவர் அறிந்து செயல்படுகிறவராய் இருந்தார். அப்படின்னா யோசிச்சு பாருங்க, பிதா இயேசுவினுடைய இருதயத்தின் யோசனையை அறிந்து செயல்பட்டார் என்று வேதத்தில் வாசிக்கும். இன்று உங்கள் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து உங்களுக்காய் எனக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற அவர் உங்கள் யோசனையை அறிந்து உங்க வாயில சொல் பிரவாதத்திற்கு முன்பாகவே தேவன் அதை அறிந்து அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த வருடம் முழுவதும் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் இதை நீங்க அறிந்திருக்கும், இல்லைன்னா nothing is going to happen. நம்ம வாழ்க்கையில முதல்ல கொடுப்பார் தான். கொடுத்தாரா அப்படின்னா எப்படி? கொடுத்தார், பெற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே அவர் கொடுத்தார் என்ற விசுவாசிக்கிறவனுக்கு தான் பெற்றுக்கொண்டாயிற்று என்ற நிச்சயம் நமக்கு வந்தாதாங்க ஆர்டர் செய்ய முடியும். நமக்கு இது இன்னைக்கு அதான் பிரச்சனை. கிறிஸ்தவர்களுக்கு, வளர்ந்தவர்களுக்கு, ஊழியக்காரர்களுக்கு இதுதான் இன்னைக்கு பெரிய பெரிய பிரச்சனை இன்னைக்கு வாழ்க்கையில். இந்த புதிய வருடத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற குட் நியூஸ் இதுதான். தேவனுடைய உங்க வாழ்க்கையில் இந்த புதிய வருடத்தில் கொஞ்சம் வசனத்தின்படி உங்களை மாற்றிக்கொள்ளுங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கொடுத்தார் என்று விசுவாசிங்க. நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி கொடுப்பார் என்று ஜெபித்தீங்க, ஜெபித்த பின்பு கொடுத்தார் என்று விசுவாசிங்க. உங்க வாழ்க்கையில எல்லாம் அதினதின் காலத்தில் அதினதின் காரியத்தை நேர்த்தியாய் நடப்பிக்கிற தேவன் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். ஐ எம் அப்ரிஷியேட்டிங் ஒவ்வொருவரையும். இந்த வருடத்தில், போன வருடம் முடிஞ்சு போச்சுங்க, 2022 ஒரு மாற்றம் உங்களுக்குள்ளாய் உண்டாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ரோமருக்கு எழுதும்போது பவுல் இப்படியாக எழுதுகிறார். 8வது அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தை செய்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவனாகிய கர்த்தர் ஆவியானவர் என்ன சிந்தையில வேண்டுதல் செய்கிறார் என்று அறிந்து அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று வேதத்தில் வாசித்தோம். அந்த வேதத்தின் படியாகவே ஆண்டவர் அதே சிஸ்டத்தை தான் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். நீங்க ஆவியானுடைய சித்தத்தை அறிந்து ஆவியானுடைய சிந்தையோடு இணைந்து நீங்கள் வேண்டுதல் செய்தால் நீங்க சொல் பிரவாதத்திற்கு முன்பாகவே தேவன் உங்களுக்கு எல்லாவற்றையும் மாயத்தம் செய்கிறவராய். அதுதான் இன்னைக்கு குறைவு, அதுதான் இன்னைக்கு இல்லாமல் காணப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளை ஏன் நான் சொல்றேன்னா, முதல்ல சொன்னேன், 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 16வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். அவர் சொல்லுகிறாரு, மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்க்க மாட்டேன். That means God says very frankly, my eyes is different from the human eyes. மனுஷனுடைய கண்ணு வேற, என் கண்ணு வேற. அவர் சொல்றாரு, மனுஷன் மேலாட்டுல தான் பார்க்க முடியும், ஆனா என் கண்ணு உள்ள இருக்கிறத, உள்ள என்ன நினைக்கிறத எல்லாத்தையும் பார்க்க. அவர் சொல்றாரு,
மனுஷன் முகத்தை தான் பார்க்கிறான், நானும் இருதயத்தை பார்க்கிறேன். சில பேரு மனுஷன் முகத்துல சிரிப்பான், சில பேர் இருதயத்தில் சிரிப்பான். ஆண்டவர் இருதயத்தில் சிரித்த சாராவை கண்டு ஏன் நகைக்கிறாய் என்றார். நல்லா கவனிங்க. சில பேர் வெளியே அழுவான், உள்ள சிரிப்பா. உலகத்திற்காக அழுகிறவர்கள் உள்ளே சிரிப்பார்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா சாவுக்கு போயிருப்பாங்க, அவன் செத்தது இவனுக்கு சந்தோஷமா இருக்கு, ஆனாலும் நம்ம தப்பா நினைப்பாங்கன்னு உள்ள வெளியலுக்கு முன்னாடி ஓ ஓன்னு அழுவான், கண்ணில் தண்ணி வரும். ஆனா ஒருவேளை பாரியா என்னமா அழுகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா உள்ள அவன் அழுகிறானா இல்லையான்னு ஆண்டவருக்கு தெரியும். You and me, we cannot cheat God. அவர் சொல்றார், மனுஷன் பார்க்கிறது வேறையா, நான் பார்க்கிறது வேற. அப்ப ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? வெளிப்புறமா we can act, ஆனா ஆண்டவர் உள்ள பார்க்கிறார். அவ என்ன சொல்றா பாருங்க. அன்னால் இருதயத்தை ஊற்றி ஆண்டவர்கிட்ட முணுமுணுத்து கொண்டிருந்தான். மனுஷ கண்ணில் பார்க்கிற ஏலி, நீ எவ்வளவு குடித்து வெறித்து இருக்கிறாய் என்று கேட்டான். நல்ல கவனிங்க. ஏலி உடைய கண்களுக்கு அவள் குடித்து வெறித்தவளாய் காணப்பட்டான். ஆனால் கர்த்தருடைய பார்வையிலோ அவள் மனம் உடைந்த கிளேசமுள்ள ஸ்திரியாய் காணப்பட்டான். See, this is the thing. இன்னைக்கு பல பேர் அப்படிதான். சபையில சில பேர் கண்ணை மூடி அமைதியா இருப்பாங்க, நம்ம நினைச்சிட்டு இருப்போம் தூங்குறான்னு இருப்பான், அவன் ஜெபம் பண்ணிட்டு இருப்பான். சில பேர் உங்களை போல ஆர்ப்பாட்டமா அந்நிய பாஷை பேசி கடி குதிச்சு முழுங்காம இருப்பாங்க, இவனுக்கு நான் அபிஷேகமே இல்லையேன்னு இருப்பான். ஆனா அவனுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் நமக்கு கிடையாது. நீங்க பைபிள் சொல்லிருக்கா, எலிசா ஏலி அவளை நோக்கி, நீ எதுவரை வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்று சொல்லுகிறான். பட் அவ குடிக்கல. இதுதான் கர்த்தருடைய பிள்ளை. அதுக்கு அன்னாள் சொல்லுகிறாள், அப்படியெல்லாம் ஆண்டவரே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் கொடுக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியிலே என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். பாருங்க, ரெண்டு டிஃபரண்ட் திங்ஸ். கர்த்தருடைய பார்வையிலே அன்னாள் செய்தது வித்தியாசம், கர்த்தருடைய பார்வை ஏலியின் பார்வையிலே அவன் பார்க்கிறது வித்தியாசம். நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம், பல பேர் சொல்லுவாங்க, எனக்கு பாஸ்டர் அவருக்கு அபிஷேகம் இல்லை. யார் சொன்ன அபிஷேகம் உனக்கு தெரியுமா? இல்ல அவங்க அந்நிய பாஷை பேசல. அந்நிய பாஷை பேசலன்னு தெரியுமா உனக்கு? அந்நிய பாஷை சத்தமா பேசினா தான் பேசினா அந்நிய பாஷையா? மனசுக்குள்ள பேசின அந்நிய பாஷை இல்லையா? வாய் முணுமுணுத்தா தெரியுமா? ஆண்டவர் அறிகிற தேவன். அப்ப நம்ம we cannot judge a people. நான் எத்தனையோ பேருக்கு சொல்லுவேன், don't judge. அடுத்தவங்களுடைய அனாயிண்டிங்கை கொடுத்து நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே முடியாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். கர்த்தருடைய பிள்ளை ஆண்டவர் சொல்லுகிறார். எரேமியால ஒரு வசனம் இருக்கு, 20வது அதிகாரம் 12வது வசனம். ஆனாலும் நீதிமானை சோதித்தறிந்து உள்ளிந்திரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே. பைபிள் என்ன சொல்லிருக்கு பாருங்க, ஆனாலும் நீதிமானையும் சோதித்தறிகிறார். See, God who tests the righteous. நம்ம நினைக்கிறோம் நீதிமான சோதிப்பாருங்க. எப்படி சோதிப்பாரு? நீ நீதிமானா இருக்கலாம், கர்த்தருடைய பார்வையில நீதிமானா இருக்கலாம், உலகத்தின் பார்வையில நீதிமானா இருக்கலாம், அடுத்தவங்க பார்வையில லீடரா இருக்கலாம், நீ பாஸ்டரா இருக்கலாம், போப்பா இருக்கலாம், கார்டினலா இருக்கலாம், அப்புறம் என்ன சொல்வாங்க, நீ பிஷப்பா இருக்கலாம், வாட் எவர் யூ மே பி. பட் காட் என்ன செய்றாரு? எல்லாரையும் சோதித்தருகிறார். நீதிமானை, the Lord who tests the righteous. ஆண்டவர் நீதிமான்களை சோதித்தருகிறார். எப்படி சோதித்தருகிறாரா? முதலாவது உள்ளந்திரியங்களை நல்லா கவனி. மைண்ட் நல்லா பாருங்க, மைண்ட் யோசிக்கிறார், சோதித்தருகிறார், என்னெல்லாம் உள்ள அடக்கி வச்சிருக்கார். இரண்டாவது இருதயத்தை. கர்த்தருடைய பிள்ளை ஆண்டவர் சொல்றார், எவ்வளவு அதிகமான நீதிமானை அவரு மைண்டையும் ஹார்ட்டையும்
டெஸ்ட் பண்றாரு, சோதித்தறிந்து பார்க்கிறவர் சேனைகளின் கர்த்தர். அப்ப இவ்வளவு வசனம் இருக்கு நம்ம வாழ்க்கையில். அப்ப என்ன ஆண்டவர் உங்களை கேட்கிறாரு? அவனை கர்த்தர் விடுவிக்கிறவராயிருக்கிறார். அவனை கர்த்தர் விடுவிக்கிறவராயிருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, எரேமியாவில் 33வது அதிகாரம் 3வது வசனத்தை ரொம்ப ஒரு அழகான வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அவர் சொல்றாரு, நீ என்னை நோக்கி கூப்பிடு. நீ கூப்பிடும் போது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, அப்படின்னு அர்த்தம், நான் உனக்கு செவி கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள். இப்ப நீங்க கர்த்தர் நோக்கி கூப்பிடலைன்னா கிடைக்குமா? கிடைக்காது. எங்க வாய் மூடணுமோ அங்க மூடுறது இல்ல, எங்க வாய் திறக்கணுமோ அங்க மூடுறது. நம்ம அப்படிதான். ஆண்டவர் திறக்க சொன்னா திறக்கிறது இல்ல, மூட சொன்னா மூடுறது இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டிய சமயத்திலே கூப்பிடும். அப்ப கூப்பிட்டா அவர் என்ன செய்வாராம்? அவர் உத்தரவு கொடுத்து செவி கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான காரியத்தை அவர் செய்வார். இன்னும் நிறைய காரியங்களை சொல்லலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க எல்லாரும் கூடி வருகிறீங்க, நீங்க ஜெபிங்க. பேதுரு சிறைச்சாலையில் அடிபட்டு உள்ளே 3 காவல்களுக்கு பின்பாக கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறான். ஆனா சபையார் ஊக்கமாய் அவனுக்காக ஜெபித்தார். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். என்ன கூப்பிட்டாங்க? அவர்களுக்கு தெரியாது கர்த்தர் யாரை கொண்டு எப்படி அவனை விடுவித்து எப்படி அவனை கொண்டு வருவார் என்று. nobody knows. தெரியவே தெரியாது. don't know what is going to happen. but one thing, one confident, எங்களுடைய ஜெபத்தை தேவன் கேட்க வல்லவராய் இருக்கிறார். இடைவிடாமல் கூப்பிட்டு கொண்டிருந்தாங்க. கதவு தட்ட சத்தம் கேட்குது. ரோடா போய் கதவை திறக்கிறா. பேதுரு வெளியே நிற்கிறாரு. பயந்து போய் பேதுருவா, பேதுருடைய ஆவியான்னு நினைச்சிட்டு ஓடி பயந்துட்டான். உள்ளே வருகிறான். நான் தான் என்று சொல்லுகிறான். கர்த்தருடைய பிள்ளைகளை என்ன ஒரு உங்களுக்கு தெரியும் எப்படி தேவதூதன் போய் அவனை தூங்கினவனை தட்டி எழுப்பி விழாவில் எடுத்து வேஷ்டியை கட்டிக்க, அவங்க கட்டிக்க சொல்லி வெளியே கூட்டிட்டு வந்து அவன் அதை கனவு மாதிரி நினைச்சிட்டு வந்தான். ரோட்டுக்குள்ள வந்த பிறகுதான், அவரை விட்டு அவர் போன பிறகுதான், ஐயோ நம்ம வெளியே வந்துட்டோம் நினைச்சு வீட்டுக்கு வந்தான். See, this is the way of God. Don't think about way of God, just you have to pray. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எப்படி செய்வார், ஏன் செய்வார், நான் பல சமயத்தில் செய்வேன். ஆண்டவரே நீங்க எப்படி செய்ய போறீங்கன்னு தெரியாது, ஆனா நீங்க செய்வீங்க. அதுதாங்க நமக்கு தேவை. The way I don't know, but you have to do. You will do. எனக்காக செய்ய போறீங்க. You heard my voice. I am expecting something is going to happen. I don't know which way, but going to happen. Happen means happen. அதுதான் நம்மளுடைய கான்ஃபிடென்ட். இந்த வருடத்தில் அதுதான் உங்களுக்கு வேணும். அது வந்துருச்சுனால ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கு. இந்த கான்பிடன்ட் இல்லாததுனால தாங்க ஆண்டவர் இன்னைக்கு யாருக்கு செவி கொடுக்க முடியாத போயிருக்கு. வேதத்துல எத்தனையோ காரியத்தை சொல்ல முடியும். கர்த்தருடைய பிள்ளை ஆண்டவர் சொல்லுகிறார், எட்டாத உயரத்தில் இருந்தாலும் அவர் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க. சங்கீதத்தில் இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 34வது சங்கீதம் 17வது வசனம். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். பாருங்க, நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு செவி கொடுத்து அதோட விட்டாரா? அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் the God our the Lord delivers them all their troubles.
அவுட் ஆஃப் ஆல் த ட்ரபிள்ஸ், எல்லாத்தையும் நீங்களாக்கி விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமை. கர்த்தர் செவி கொடுக்கிறார். கர்த்தர் கேட்டார். கேட்டதினாலே தான் நீங்களாக்கி விடுகிறார். அப்படின்னு அர்த்தம், கேட்டு பின்பாக ஆயத்தம் பண்ணி விடுவிக்கிற தேவன் அல்ல, ஏற்கனவே விடுவிக்கும்படியாக சகலத்தையும் செய்து வைத்திருக்கிறார். உங்க சத்தம் கேட்ட உடனே அவ்வளவுதான். இப்ப உதாரணத்துக்கு நீங்க கேட்கலாம், என்னன்னு, இப்போ வீட்டில் லைட் இருக்கு, இந்த லைட் எரியணும்னா டியூப் லைட் எரிக்கு, இந்த லைட்ல மேலே பார்க்குறோம் லைட் எரியுது. இந்த லைட் எரியணும்னா முதல்ல சுவிட்ச் போடணும். அந்த சுவிட்ச் கேட்ட கதவை திறந்த உடனே இருட்டு வீட்டுக்குள்ள எப்படின்னா கதவு திறந்த உடனே சுவிட்ச் அங்கே இருக்கும். அந்த சுவிட்ச் அதை நீங்க போட்டா வீட்டுக்குள்ள லைட் எரியும், உள்ள நீங்க பிரைட்டா வரலாம். அதே மாதிரி நீங்க ஆண்டவரிடத்துல கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா அர்த்தம், உங்க வாயில சொல் பிரவாதத்திற்கு முன்பாகவே தேவன் என்ன செய்யறாருன்னா, உதாரணம் சொல்ற, அந்த சுவிட்ச் பக்கத்துல போய் ரெடியா நிக்கிறார். He already in the place. நல்லா கவனிங்க, he already in the place. சுவிட்ச் பக்கத்துல போய் நிக்கிறார் ஆண்டவர். இப்ப நீங்க என்ன செய்யணும்? அவர் கூப்பிடணும், ஆண்டவரே, டக்குன்னு சுவிட்ச் ஆஃப், லைட் எரிஞ்சிடும். நம்ம வீட்டில் எப்படி தெரியுமா, நம்ம கூப்பிட்டு அவங்க எந்திரிச்சு வந்து தட்டு தடுமாறி 10 நிமிஷம் கழிச்சு லைட் போடுவாங்க. அப்படி இல்லை நம்ம தேவன், உடனே. அப்படின்னு அர்த்தம், உங்க வாயில சொல் பிரவாதத்திற்கு முன்பாகவே உங்கள் தேவைகளை அறிந்து அவர் செய்வதற்கு எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி காத்திருக்கிறார். ஜஸ்ட் he want to hear your voice. அவ்வளவுதான். உடனே டக்குன்னு சுவிட்சை போட்டா எல்லாம் எரியுற மாதிரி, எல்லாம் மெயின் ஆன் பண்ணி ரெடி ஆன் பண்ணிடுவார். ஃபினிஷ் எவ்ரிதிங். நீங்க கேட்டது, கேட்காதது, விரும்பினது, விரும்பாது எல்லாமே ஆண்டவர் கிடைக்கும். அதுதாங்க வேதம், அதுதாங்க ஆண்டவர், அதுதாங்க கர்த்தர், கர்த்தருடைய பிள்ளைகள். இதை நீங்க புரிந்து கொண்டுட்டீங்கன்னா 19ஆம் வசனத்தை வாசிங்களேன். 34:19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். நீதிமானுக்கு, ரைச்சஸ் பர்சனுக்கு வரும் துன்பங்கள் குறைவா இருக்குமா அநேகமா இருக்குமா? பைபிள் சொல்லுது அநேகமா இருக்கும். See, the affliction, it is not going to small, it is a many, countless. You cannot count. ஒரு ஊழியக்காரனுக்கு, எனக்கெல்லாம் கேட்டா தெரியும், நம்ம பிரதர்ஸ் எல்லாம் கேட்டு பாருங்க, who associate with close to me, leaders கேட்டு பாருங்க, எனக்கெல்லாம் துன்பங்களை எவ்ரிடே சம்மா பிசாசு எதையாச்சும் போன்லயோ வாழ்க்கை கொடுத்துக்கிட்டே இருப்பான், ட்ரபிள்ஸ். ஆனா எனக்கு நல்லா தெரியும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும், நல்லா கவனிங்க, எல்லாவற்றிலும், the Lord delivers him out of them all. எல்லாவற்றிலும், ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, எவ்வளவு துன்பம் வந்தாலும் அவ்வளவு. ஒரு நாளைக்கு உங்களுக்கு 100 துன்பம் வந்தாலும் இன்னைக்கு 50 விடுவிச்சு நாளைக்கு 50 இல்லைங்க. நம்ம ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். இன்னைக்கு 75 துன்பம் வந்தாலும் 75 துன்பத்துல ராத்திரி 12 மணிக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிடும். அடுத்த நாள் காலையில திரும்ப ஒரு துன்பம் புதுசா வர்றது, புது கவுண்ட் தான். சமீபத்தில் நான் டெலிபோன்ல ஒரு சிஸ்டத்தை, அந்த டெலிபோன் அந்த கம்பெனியில் நான் கேட்டேன். அதில் சொன்ன, உங்களுக்கு எவ்வளவு பைசாக்கு 26 GB ஃப்ரீ சொன்னா. சரி, ஓகே, சந்தோஷம், 26 GB ஃப்ரீ. அப்ப அவன் சொன்னா, இந்த 26 GB நீங்க யூஸ் பண்ணலைன்னா இதுல இருந்து 6 GB அடுத்த மாசத்துக்கு உங்களுக்கு சேர்த்து கொள்ளப்படும். அப்ப அடுத்த மாசம் 26 GB பிளஸ் 6 32 GB வரும். எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா தேவன் அப்படி இல்லைங்க. இன்னைக்கு 26 GB 26 கஷ்டம் வந்துச்சுன்னா இதுல மீதிய ஆண்டவர் கொஞ்சம் வச்சு அடுத்த நாள் வர்ற துன்பத்தோடு இணைக்க மாட்டாரு. நம்முடைய தேவன் நல்லவர். இன்னைக்கு வந்தா இன்னையோட போயிடும், நாளைக்கு அது வராது. பைபிள் சொல்லுது,
நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். கர்த்தர் அவனை கேட்டு அவனை விசாரித்து அவனுக்கு செவி கொடுத்து அவைகள் எல்லாவற்றிலும் அவர் கூட நின்று போட்டிருக்கு, கூட நின்று அவனை விடுவிப்பார். அப்படின்னா இன்னைக்கு 100 பிரச்சனைங்க படுத்து எந்திரிக்கும் போது 100 தீர்ந்துருக்கும். காலையில் எந்திரிச்ச உடனே புது பிரச்சனை வருமோனே அது 101 இல்லை, வெறும் 1 தான். I'm encouraging because God heard. கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுக்கிறார். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை இந்த வருடத்தில் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளை சிங்கத்தின் வாயிலிருந்து கரடியின் வாயிலிருந்து ஆண்டவர் காத்துக்கொண்டார். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், ஒரு வசனத்தை வாசிங்க, ஜெபிக்கலாம். 22:21. என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும், நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்து அருளினீர். என்ன வசனங்க, என்ன வசனப்பா. என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து நீ ரட்சியும், அது மட்டுமல்ல நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளிலே இருக்கிறேன். அப்ப சொல்றாரு, காண்டாமிருகத்தின் கொம்புகளிலே நான் இருக்கிறேன், எனக்கு நீர் பதில் கொடுத்தீரப்பா. அப்படின்னா அர்த்தம், காண்டாமிருகத்தின் கொம்புகள் நடுவுல நான் இருக்கிறேன். காண்டாமிருகத்தின் கொம்புல நடுவுல இருந்த யாராச்சும் காண்டாமிருகத்தை பார்த்திருக்கீங்களா? முன்னாடி ஒரு பெரிய கொம்பு இருக்கும், பின்னாடி ஒரு சின்ன கொம்பு இருக்கும், ரெண்டுக்கு நடுவுல மாட்டிட்டு இருக்கேன். காண்டாமிருகத்துக்கு கொம்புக்கு மாட்டினவன் தப்புனதே கிடையாது. எனக்கு தெரியும், காண்டாமிருகத்தை நேரில் பார்த்திருக்கேன். காண்டாமிருகத்தை ஆக்ஷனை நான் ஆப்பிரிக்கன் காடுகள்ல நேரா பார்த்திருக்கேன். குத்தி கிழிச்சுன்னா போச்சு, பினிஷ், எல்லாமே வெளியே வந்துடும். குடல் எல்லாம் வெளியே வந்துடும். சாதாரணமான ஒரு மரத்தைய குத்தி உடைச்சிருந்துருக்கு காண்டாமிருகம், அவ்வளவு ஸ்ட்ராங். அப்படி சொல்ற, நான் காண்டாமிருகத்திலே கொம்புகளில் இருக்கும் போதே எனக்கு எதிர் பதில் கொடுத்தேன். என்ன ஒரு வசனம் பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை நிறைய வசனத்தை சொல்ல முடியும். பழைய ஏற்பாட்டில் எத்தனை தேவ மனுஷர்களுடைய வாழ்க்கையில நம் வசனத்தில் வாசிக்கலாம். கர்த்தர் அன்றும் செவி கொடுத்தார், நேற்றும் செவி கொடுத்தார், இன்றும் செவி கொடுக்கிறார், நாளைக்கும் செவி கொடுப்பார். அந்த தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜீவனோடு இருக்கிறார். இந்த 2022 உங்களுக்கு அவர் செவி கொடுப்பார், செவி கொடுப்பார், செவி கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, வேதத்தின் அடிப்படையிலே நீங்கள் என்ன பேச சித்தம் கொண்டீங்களோ அதை பேசினதுக்காய் நன்றி. The Lord who hears, செவி கொடுக்கிற கர்த்தர். ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க செவி கொடுக்கிற தேவன். ஆனால் செபித்த போது செவி கொடுத்தீர் என்று விசுவாசிக்கும் போது எங்க வாழ்க்கையில இல்லாததை உருவாக்கி கொடுக்கிற தேவன் இன்றும் ஜீவனோடு இருக்கிறேன். இந்த 2022 முதலாவது தேவனுடைய வார்த்தை ஜனங்களுக்காக, சபைக்காக வெளிப்பட்டது. எந்த தேசத்திலிருந்து யார் இதை பார்த்துக் கொண்டிருந்தாலும் இந்த வசனம் அவர்களுக்குள்ளாக 30 அல்ல 60 அல்ல 100 பலன் கொடுப்பதாக. ஆண்டவரே, இந்த வசனத்தை அவர்கள் விசுவாசித்து இந்த வசனத்தின் வார்த்தையின்படி தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அப்பியாசப்படுத்தி வசனத்தின்படி தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுகிற போது தேவன் அவர்களுக்கு மரண பரியந்தம் செவி கொடுத்து, எட்டாத உயரத்தில் இருந்தாலும் இறங்கி வந்து அவர்களை விடுவித்து அவர்கள் தேவையை சந்தித்து ஆண்டவரே அவர்களை உயர்த்துகிறவராய் இருக்கிறேன். ஜனங்கள் அறிந்து தங்களுடைய தேவனை விசுவாசத்தோடு பற்றிக்கொள்ள இந்த வருடம் இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். யாரா இருந்தாலும் என்று சொல்லுகிறது, தேவனுடைய சித்தத்தை அறிந்து யாரெல்லாம் அவர்களை கூப்பிடுகிறாரோ அவர்களுக்கு தேவன் செவி கொடுக்கிறார். பாவிகளுக்கோ
தேவனுடைய வேதத்தை வெறுக்கிறவர்களுக்கோ தேவனை விட்டு விலகுகிறவர்களுக்கோ பிசாசின் உபதேசங்களுக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கோ கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் கள்ள கிறிஸ்துக்களுக்கும் கள்ள போதகர்களுக்கும் செவி கொடுப்பவர்களுக்கோ தேவனாகிய கர்த்தர் செவி கொடுப்பதில்லை. இவை எல்லாவற்றையும் விட்டு விலகி வேத வசனத்தின்படி ஆவியானவர் சிந்தையின்படி கிறிஸ்துவின் விருப்பத்தின்படி ஆண்டவரே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே அவருக்கு பிரியமாய் நடந்து அவருடைய சித்தத்தின்படி கேட்கிறவர்களுக்கு அவர் செவி கொடுக்கிறவராய். இந்த வார்த்தை இந்த பிள்ளைகளுக்குள்ளாக பலன் கொடுக்க உதவிச்சு எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். தேவநாம மகிமைப்படுவதா உடைய ஊழியக்காரனாய் என் கரத்தை உயர்த்தி இந்த பிள்ளைகளை ஆசீர்வதி. நல்ல பிதாவே, பிள்ளைகளை பலப்படுத்துங்க, ஆயற்றப்படுத்துங்க. கர்த்தருடைய வருகைக்காய் துதிகன மகிமை செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். வலதை உயர்த்தி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் வல்லமை வல்லடத்திலும் பாதுகாவலும் பராமரிப்பும் இன்றும் என்றும் எப்பொழுதும் சதா காலம் கர்த்தருடைய வருகை மட்டும் இந்த நாளில் கேட்ட வார்த்தையோடும் கேட்ட பிள்ளைகளோடும் நிலை நின்று காப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரம் சந்திக்கலாம்.